அவருடைய உதவியாளர் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு போறாரு. 24 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா, அவர் போகும்போது எந்த நிலையில அவர விட்டுட்டு போனாரோ, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எந்த நிலையில இருந்தாரோ, அதே நிலையில தான் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் உண்ணாமல், உறங்காமல் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதிகளையும் உருவாக்கின அரசியல் அமைப்பு சட்டம் என்னென்ன அம்சங்களை கொண்டது தெரியுமா? நாடாளுமன்ற அரசாங்க முறை, இறையாண்மை வாய்ந்த அரசாங்கம், உலகின் பெரிய மக்களாட்சி நாடு, சுதந்திரமான நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை, கூட்டாட்சி முறை, சமய சார்பற்ற அரசு, நெகிழ்வற்ற தன்மைன்னு உலகின் மிக நீளமா எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதன் மூலமா இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தார் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கான உழைப்பை, அர்ப்பணிப்பை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் செய்திருக்கிறார். இந்த பணியை பாபா சாஹிப் அம்பேத்கரை தவிர வேற யாராலையும் செய்திருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, கொடுத்துட்டார்.